தனியார் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் வணக்கம். இன்று 3 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சார். இந்த மாவட்டங்களில் நிலவரம் எப்படி சார் இருக்கும்? வணக்கம் அம்மா. எந்த மாவட்டத்திற்கு சிவப்பு நிறம் விடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் வானிலை அறிக்கை எப்படி இருக்கிறது என்றால், நேற்றைக்கு இலங்கை கரை கடந்து வாக் ஜலசந்தி பகுதிகளுக்கு வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் இலங்கை இடைப்பட்ட தலைமன்னாருக்கு தெற்கு புறமாக மன்னார் வளைகுடா பகுதியின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டில டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது சென்னை, அதாவது தென் சென்னை தாம்பரம் சுற்றுவட்டாரம் பகுதியெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல விழுப்புரம் மாவட்டம் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அச்சுறுத்தும் மழை பொழிவை, திருவண்ணாமலை பகுதிகளில், அவலூர்பேட்டை பகுதியெல்லாம், அதே போல புதுச்சேரி, கடலூர் மாவட்ட பகுதிகளெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அரியலூர் மாவட்டத்திலையும் இந்த நிகழ்வு தொடர்ந்து இத மெல்ல, அதாவது மன்னார் வளைகுடாவின் மையப்பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை அதிகாலை தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் வழியாக இது மாஞ்சோலை, நாலுமுக்கு மற்றும் கேரள பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நாளை காலை அல்லது நாளை முற்பகலில் நகரப்போகிறது. அதுவரைக்கும் இது மன்னார் வளைகுடாவில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தருகிறது. தற்பொழுது வடகடலோர மாவட்டங்களில் சென்னை உள்ளிட்ட ஆந்திர பகுதி, திருப்பதி வரைக்கும் பெய்து கொண்டிருக்கூடிய இந்த மழைப்பொழிவு மாலை வரை இதே தீவிரத்தில் இருக்கும் என்றும், அதற்கு பிறகு படிப்படியாக நள்ளிரவு வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்த மழைப்பொழிவாக தொடர்ந்து நாளை காலைக்குள் மழைப்பொழிவு, சென்னை மழைப்பொழிவு முற்றிலுமாக விலகிவிடும். அதே நேரத்தில் கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை நாளை காலையும், கடலூருக்கு தெற்கே பெய்து கொண்டிருக்கூடிய மழை நாளை முற்பகல் மதியம் வரைக்கும் கூட நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் வடகடலோர மழை, டெல்டா மழை படிப்படியாக தீவிரம் குறையும். அதே நேரத்துல மேற்கு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவோட தீவிரம் அதிகரிக்க போகிறது. அதாவது கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இப்பொழுது வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில இனிமேல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிற மழை இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடையவும், படிப்படியாக இந்த மழைப்பொழிவு திருச்சி மாவட்டத்திற்கும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் தொடங்கி தீவிரமடைய இருக்கிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு மாலை இரவில் இருந்து ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தீவிரமடையும். அதாவது இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் மையப்பகுதியில் இறங்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு கூடுதல் சக்தி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் சக்தினா மண்டலமா மாற வாய்ப்பில்லை. ஏற்கனவே இலங்கை கரை கடந்த போது இழந்த சக்தியை மீண்டும் பெற்று மீண்டும் ஒரு தீவிர மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மேற்கு தொடர்ச்சி மலையில வடகிழக்கு காற்றை, கிழக்கு காற்றை கொண்டு போய் குவிக்கும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலை பகுதிகளில், குறிப்பாக மாஞ்சோலை, நாடுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளையும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட, கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும், விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதி மற்றும் வால்பாறை பகுதி, திருமூர்த்தி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் மிக மழைப்பொழிவை வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கொடுத்த சாதகம் இருக்கிறது. ஆக இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள் சென்னை படிப்படியாக குறைய போகிற, மாநிலிருந்து குறைய போகிற அதே வழியில நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், நீலகிரியை விட வால்பாறைக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, வால்பாறையை விட கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு எச்சரிக்கை தேவை, அதை விட வால்பாறைக்கு தெற்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகள், குறிப்பாக குற்றாலம் அருவி பகுதி, கொடைக்கானல் பயண போக்குவரத்தை வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தவிர்த்திருந்தும் வால்பாறை பயணத்தை தவிர்த்திருந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு செல்வகுமார், 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னோம். தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படின்னு. ஆனால் இந்த பகுதிகளில் நம்ம தூத்துக்குடி போன்றவற்றில் இந்த மன்னார் வளைகுடாவில் இன்றிலிருந்து நாளை வரை அது இருப்பது போன்று சில ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் காட்டுது. அப்படின்னா அது ஒருவேளை ஸ்டால் ஆகுமா? ஸ்டால் ஆனால் ஏற்கனவே தூத்துக்குடியிலலாம் மழை பற்றாக்குறை இருக்கிறது. அதீத மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கா? தூத்துக்குடியில் கடந்த ஆண்டு ஏற்பட்டது போன்ற நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக ஒரு நீரோட்டம் இலங்கைக்கு கிழக்கு புறமாக வருகிற காரணத்தினால அது தெற்கு புறமாக அது மன்னார் வளைகுடாவில் வந்து முடிவடைகிறது. அதாவது ஒரு நீரோட்டத்தின் வெப்ப குவியல் அங்கே வந்து இணைகிறது. அதாவது ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒயர் கனெக்ஷன் மாதிரி வெப்பத்தை கொண்டு வந்து குவிக்கிறது மன்னார் வளைகுடாவின் மையப்பகுதியில. அந்த இடத்திற்கு இது போகிற காரணத்தினால மழை பொழிவும் கூடும்.
கொஞ்சம் நிலையாக இருப்பது மட்டுமல்லாமல் மெதுவாக நகருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இப்பொழுதே அது மன்னார் வளைகுடாவில் தான் இருக்கிறது. அது தூத்துக்குடிக்கும் அதற்கு இருக்கக்கூடிய இடத்திற்கும் சுமார் 50-60 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கிறது. இதை நாளை காலை வரை நகரும் என்பால், அதாவது 18-20 மணி நேரம் நகரப் போகிறது என்பதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மழைப்பொழிவு எல்லாமே நீலகிரி உள்ளிட்ட வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதிக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல பெய்கிற மழை உள்பகுதிகளுக்கும் இனிமேல் புதிதாக மேக உற்பத்தி எல்லாம் இனிமேல் தென் மாவட்டங்கள்ல, அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உற்பத்தியாகி மதுரை மற்றும் தேனி மாவட்டத்திற்கு தான் மழைப்பொழிவை தீவிரப்படுத்த போகிற அதே நிலையில இது கரையை கடக்கும் பொழுது மாஞ்சோலை மற்றும் நாடுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலே, அதாவது மணிமுத்தாறு நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கலாம். அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்தோட அதாவது திருப்பரப்பு மற்றும் பேச்சுப்பாறை அணைகளுக்கு அதிக நீர்வரத்தை கொடுக்கலாம். ஆற்றங்கரையோரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமே தவிர கடந்த ஆண்டு போல் 100 சென்டிமீட்டருக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நாம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போ அந்த நீரோட்டத்தை பிடிக்கும் பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்பொழுது வரைக்கும் அந்த வாய்ப்பு அதாவது அதிகபட்சமான வாய்ப்பு இல்லை, குறைவான வாய்ப்பாக இருக்கிறது. மழை பொழிவு கிட்டத்தட்ட ஒரு நாடுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் சுமார் 25-30 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழியலாம். அதே போல குற்றால அருவிகள்ல நீர்வரத்து அதிகமாக கொடுக்கும், அங்கேயும் குளிக்க போகாம இருக்கணும். இதுதான் இப்பொழுதே எச்சரிக்கை தவிர தென் மாவட்ட மக்கள் ஏரி குளங்கள் நிறமாக இருக்கிறது, நிறமட்டும் என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.